கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 51:17 வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இதயம் உடைந்து தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்ட அனுபவத்தை இங்கே நாம் காணக்கூடும். அவனது தாழ்மையான பணிந்த ஆவியை அவன் இங்கே தெளிவுபடுத்தி இங்கே காட்டுகிற சம்பவத்தை தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அவன் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை குறித்து மிகுந்த மனஸ்தாபப்பட்டு மனம் உடைந்து ஆண்டுடைய சமூகத்திலே அவைகளை எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நம் வாழ்வில் ஏற்பட்ட தேவனுக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை குறித்து உண்மையாக நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி உடைக்கப்பட்ட இருதயத்தோடு பணிந்த ஆவியுடன் நம் இருதயத்தை அன்னாளைப் போல ஊற்றி விட வேண்டும் என்றுதான் இந்த நொறுங்குண்ட ஆவியை காணக்கூடிய ஒரு காட்சியை இங்கே காண்கின்றோம். இன்று நமக்கு ஏற்பட்ட அநேக இன்னல்கள், துயரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், கடன் பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்தில் நம் இதயத்தை உடைத்து கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தில் ஊற்றி விடுவதே சால சிறந்த பலியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு நாட்களைப் போல இன்று நாம் பலவிதமான பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினாலே, அந்த கிருபாதர பலியினாலே பிதாவாகிய தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இன்றும் நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 57:15 சொல்கிறான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமமுள்ளவராகிய மகத்துவமான உன்னதமான கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 66:2 ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:3 எழுதியிருக்கிற வண்ணமாக ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னது நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. சங்கீதம் 37:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமது நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும் கர்த்தரிடம் நாம் நம்மை தாழ்த்தி பணிந்த ஆவி உள்ளவர்களாய், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய், உடைந்த இருதயத்தோடு நம்மை அவரிடத்திலே அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய நொறுங்குண்ட காயப்பட்டிருக்கிற இருதயத்தை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் குணப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வலிமையான பலனை அவர் தருகிறார். இதுதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை நம்மோடு இருந்து அதற்கேற்றபடி நம்மை வழிநடத்த கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. தேவனுக்கேற்கும் பலிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தை தரிசிப்போம், தேடுவோம். கர்த்தர் தாம் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.